திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 866, அதிகாரம் பகை மாட்சி. பாலகுமரன் என்பவர் காம்பிலி என்னும் தேசத்து மன்னர். நல்ல அழகு வாய்ந்த அவர் தனது செல்வ நிலைக்கு ஏற்றவாறு கல்வி இல்லாதவராக இருந்தார். இவரது நாட்டில் வளங்கள் பெருகி இருந்தன. சிறிய நாடாக இருந்தாலும் பெருநில மன்னர்களும் வியந்து விரும்பத்தக்க சிறப்போடு விளங்கியது இவரது நாடு. இருப்பினும் இவரிடம் கொடிய சினம் மேலோங்கி இருந்தது. அதனோடு சிற்றின்பத்தில் திளைப்பதிலேயே தனது வாழ்க்கையை அவர் கழித்தார். இவருக்கு 3 மனைவிமார்கள் இருந்தனர். இருப்பினும் சீவகனுடைய மாமனாகிய கோவிந்தன் என்பவர் தனது மகள் லக்கனைக்கு சுயம்பரம் என்று ஒரு சூழ்ச்சி செய்து வைத்திருந்தார். இவரும் அதனை உண்மை என்று நம்பி அங்கே சென்றார். அங்கே ஒரு போட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. திரிபன்றி உருவமாக ஒரு உருவம் பதிக்கப்பட்டு அந்த உருவத்தினை யார் ஒருவர் சரியாக அம்பினை எய்துகிறார்களோ அவருக்கே தனது மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக கோவிந்தன் அறிவிப்பு செய்திருந்தார். அதற்கு பல தடைகள் இருந்ததால் அந்த தடைகளை கடக்க முடியாமல் வழுக்கி விழுந்தார் பாலகுமரன். தான் தோற்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே வந்திருந்த பல குறுநில மன்னர்களோடு கோபம் கொண்டு அவர்கள் மீது பகையும் கொண்டார். அதனால் பல்லவ மன்னனாகிய உலோகபாலன் என்பவர் இவரை வெல்லுவதற்கு உரிய காலத்தை நோக்கி காத்திருந்து ஒரு போரில் பாலகுமாரனை வென்றார். ஆற்றலும் அழகும் நிறைந்திருந்தாலும் கொடும் சினமும் பெரும் காமமும் கொண்டிருப்பவரை பகைவர் எளிதில் வென்று விடுவர் என்பதை காணா சினத்தான் கழிவெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கோபமும் காமமும் அழிக்கும், அன்பும் அறிவும் ஆக்கம்.